ஆமாண்டவரே, உம்முடைய கரத்தில் இந்த நாளை, இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ உதவி செய்யறதுக்காய் நன்றி. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. தகப்பனே, நீ உண்டு பண்ணி இந்த நாளிலே களிகூர்ந்து மகிழ ஆண்டவரே, தகப்பனே, ஆனந்த தைல அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய வல்லமையால் இந்த இடத்தை மூடும். உம்முடைய மகிமையால் இந்த இடத்தை மூடும். அற்புதங்களால், அடையாளங்களால் வசனத்தை உறுதிப்படுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும். எல்லாவற்றாலும் நிரப்புகிற தெய்வமாய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயற்கை செயற்கை தடைகள், பிசாசின் தடைகள், மனுஷிக தடைகள், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதா. பாடுகிற, இசைக்கிற, ஊடகங்களில் ஊழியம் செய்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேசுகிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி எக்யூப்மெண்ட்ஸ் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் நன்றாய் செய்தார் என்று சொல்லும்படி கர்த்தர் செய்தார். தாழ்த்தி வெறுமையாக்கி இயேசுவின் கரத்தில் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவாய கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். பாஸ்டர் அவர்களும் தேவ பிள்ளைகளும் கர்த்தரை பாடி ஆராதிப்பார்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவற்றில் பாலைப்படுவோம். ராஜாதி ராஜனாம் இயேசு புவி பாலகனாய் பிறந்தார். ராஜனாம் இயேசு புவி பாலகனாய் பிறந்தார். ராஜாதி ராஜனாம் இயேசு புவி பாலகனாய் பிறந்தார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ராஜாதி
பாலகனாய் பிறந்தார். ராஜாதி ராஜனாம் இயேசு பூவில் பாலகனாய் பிறந்தார். இம்மானுவேலனே நம்மோடு இருப்பவர். இம்மானுவேலனே நம்மோடு இருப்பவர். எபினேசர் என்றும் உதவுவார். அவர் எபினேசர் என்றும் உதவுவார். ராஜாதி ராஜனாம் இயேசு புவி பாலகனாய் பிறந்தார். ராஜாதி ராஜனாம் இயேசு பூவில் பாலகனாய் பிறந்தார். தாவீதின் மைந்தனாய் தரணியில் உதித்தவர். தாவீதின் மைந்தனாய் தரணியில் உதித்தவர். பெத்லகேமிலே பிறந்தார் பாலனார். பெத்லகேமிலே பிறந்தார் பாலனார். ராஜாதி ராஜனாம் இயேசு புவி பாலகனாய் பிறந்தார். ராஜாதி ராஜனாம் இயேசு பூவில் பாலகனாய் பிறந்தார். மணியின் மணியிலே மாடனை குடியிலே மரியின் மடியிலே மாடடை குடிலிலே மன்னவர் இயேசுவே மணுவாய் ஜெயித்தாரே. மன்னவர் இயேசுவே மழுவாய் ஜெனித்தாரே. ராஜாதி ராஜனாம் இயேசு புவி பாலகனாய் பிறந்தார். ராஜாதி ராஜனாம் இயேசு பூவில் பாலகனாய் பிறந்தார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ராஜாதி ராஜனாம் இயேசு புவி பாலகனாய் பிறந்தார். ராஜாதி ராஜனாம் இயேசு புவி பாலகனாய் பிறந்தார். அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி பழையப்படுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரை தினம் உமக்கே மகிமை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி பூமியிலே சமாதானம் உண்டாகும்படி பாடி மகிமைப்படுத்துவோமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை என்று சொல்லி தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, முன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில்
கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கூடி சோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. சாஸ்திரிகள் அன்றைக்கு கடந்து வந்து ஏரோது ராஜாவை பார்த்து கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே? கிழக்கிலே அவர் நட்சத்திரை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆண்டவராய் இயேசு அவர் ராஜாவாய் இந்த உலகத்தில் பிறந்தபடியினால் ராஜாதி ராஜாவாய் அவர் இருக்கிறபடியால் அந்த ஆண்டனை மகிமைப்படுத்தி பாடலை பாடுவோம். அல்லேலூயா கர்த்தர் ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயலெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா. அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படி பாடி துதிப்போமா? அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள்.
ஆண்டவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தி துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினால் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். இருக்கும் இடத்தில் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். ராஜாதி ராஜாவாம் ஆண்டவராய் கர்த்தரை துதிக்கும்படிக்கு அர்ப்பணிப்போம். வேதம் இப்படியாய் சொல்கிறது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாமா இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். ஆண்டவராய் இயேசு இப்படியாய் ராஜாதி ராஜாவாய் அவர் ஜெயம் எடுக்கும் பொழுது அவர் அழைக்கிறார். யாரா தெரியுமா? உண்மையுள்ளவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். தேவனாய் கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்வேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தாயின் கருவில் உருவாகும் முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவராய் கர்த்தரை முன்னறிந்து நம்மை தெரிந்து கொண்டபடியினால் அவர் நம்முடைய ஆலயத்தில் சேர்த்திருக்கிறார். சங்கீதம் 65 சங்கீதம் 4 இப்படியாய் சொல்கிறது, உடைய பிரகாரங்களை வாசமார்களை தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவன் தெரிந்தெடுத்து உடைய ஆலயத்திலே ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆகும்படிக்கு. அதனால ஆண்டவராய் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு, ராஜாதி ராஜா அவர் சகலத்தையும் ஜெயித்தவர், நாம் ஜெயம் எடுக்கும்படிக்கு நம்முடைய கரங்களுடைய அதிகாரத்தை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அவர் தொழுது கொள்ளும்படிக்கு, ஆராதிக்கும்படிக்கு அர்ப்பணிக்க போகிறோம். இயேசு சொன்னார், பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வரும். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்னு வார்த்தையின்படியே அந்த ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படிக்கு அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஆண்டு சமூகத்தை அர்ப்பணிக்கப்பட ஒருமனப்பட்டு, எனக்கு முழங்கால் பட பெலன் இருக்குன்னு சொல்லலாம், முழங்கால் படிக்கிட்டு அந்த ராஜாதி ராஜாவை பணிந்து கொள்ளும்படிக்கு அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதி பண்ணி சொன்ன கர்த்தர் அவரை துதிக்கின்ற போது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவர் நோக்கி பார்த்து அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்தெறிவார். கர்த்தர் இந்த வேலையை சொல்லுகிறார். எல்லா எரிகோக்களும் கீழே விழும்படிக்கு, எல்லா தடைகளையும் ஆண்டு உடைத்தெறியும்படிக்கு அவருடைய கிருபை வெளிப்படுமாம். கர்த்தர் சொல்லுகிறார். தடைகளை நீக்கப்படுகிறவர் அவர் கிருபையை கடந்து போவார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவள் ராஜா
அவளுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னில் நடந்து போவார். ராஜாதி ராஜாவாம் ஆண்டவராய் இயேசு தடையெல்லாம் நீக்கும்படிக்கு முன்பாக நடந்து போகிறவர். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் பிரவேசித்து கடந்து போவார்கள் என்ற வார்த்தை நம்முடைய. அவர் வாசலில் துதியோடும் அந்த பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து கர்த்தருக்கு ஆனந்த சத்தமிட்டு கர்த்தரை துதிக்கிற வேளையில ஆண்டவராய் கர்த்தர் அவர் நமக்கு முன்னே ராஜாதி ராஜாவாய் போவார். எதற்கு தெரியுமா? தடைகள்லாம் நீக்கி கோணலை செவையாக்கி இருளை வெளிச்சமாக்கி கைவிடாதபடிக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் துதிக்கிற வேளையில சங்கிலிகள் திருப்புண்டு போகும், எல்லா கட்டுகளும் அறுபடும். இன்றைக்கு பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தபோது சிறைச்சாலைகளை அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டு கட்டப்பட்ட இந்த சமயத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணி பாடி துதிக்கும் பொழுது ஆவியானவர் இடத்தில் கடந்து வந்தார், அசைவாடினார். அந்த கட்டுகள்லாம் கலண்டு போயிற்று. அதுபோல இந்த வேல் ராஜாதி ராஜாவை, இந்த உலகத்தில் ராஜாவாய் பிறந்தவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி அன்றைக்கு சாஸ்திரிகள் சொன்னது போல நாமும் அவரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையிலவர்கள் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்து வந்தபோது அப்படி வீட்டுக்கு வந்திருக்கிற நாம் அந்த ராஜாதி ராஜாவை பணிந்து கொள்ளும்படிக்கு துதிக்கிற வேளையில எல்லா கட்டுகளும் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா சங்கிலிகளும் நெருப்பப்பட்ட நூல் பல தெரிக்கும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுமாம். அன்றைக்கு சிம்சோனை புது நாற்கயிறு வைத்து கட்டினார்கள். ஆவியான பலமாக இறங்கினார். இறங்கின போது கட்டுகள் நிரப்பப்பட்ட நூல் பல தெரித்தது. எல்லா கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவராய் கர்த்தர் அவர் ஒருவரே. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியான எங்குண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. பரிசுத்தாவியானவர் நம்மை விடுவிக்கும்படி கடந்து வந்தபடினால அந்த ஆண்டவர் ஆராதிக்கிற வேளையில, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற வேளையில கர்த்தருடைய சேர்ந்திருக்கிற உடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் வார்த்தையின்படியே அவரை துதிக்கும் பொழுது உங்கள் ஆவியோடு பரிசுத்தாவியை நெய்வார். எதற்கு தெரியுமா? கட்டுகள் விடுவிக்கும்படிக்கு. அப்படியே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அப்படியே அர்ப்பணித்து ஆண்டவனுக்கு பார்ப்போமா? துதிக்க போகிறோம். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவனுக்கு சொல்லப்போ ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் அனைத்து மறந்திருப்பேன் சொல்லி இந்த ராஜாதி ராஜாவை துதிக்கும்படிக்கு அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவனுக்கு சொல்லுமா? உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் ஆராதிக்கும்படி அப்படி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அவர்கள் அன்பு கூர்ந்து ஆராதிக்கும்படிக்கு அர்ப்பணிப்போம். என் பலன் நீங்க தான் ஆண்டவரே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன்.
இயேசுவனுக்கு சொல்லுவோமா? மறைவிடமே என் மறைவிடம், என் உறைவிடம் எல்லாம் எனக்கு நீங்க தான் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு, எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஹல்லேலூயா. உங்க மகிமையால் நிரப்புங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதீஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாவுக்காக ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம், உருவாக்கும் தெய்வம் யெகோவாவே சேரும், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை. நன்றி ஆவியானவரே, உங்க மகிமையின் பிரசன்னம் இறங்கி வருவதற்காக நன்றி ஆவியானவரே. உங்க செக்கினா மகிமை இந்த இடத்தை மூடுவதற்காக நன்றி ஆவியானவரே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் உன்னதரே உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். மீண்டும் ஒரு முறை ஆராதனை. ஏக மனதாய் ஒரே சிந்தையாய் கர்த்தரை ஆராதிப்போமா? ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும்
காதிஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனா ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனா ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை 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 அப்பா அப்பா மயிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையிலே மாற்றினீரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையை மாற்றினீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை உங்களுக்குத்தான். அந்த ஆண்டவரை ஆராதிக்கும் எழுந்து நிற்போமா? எழுந்த கத்திரி துதிக்க போகிறோம். எரையுமே எப்படியா சொல்கிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரம குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறவன் மேன்மை பாராட்ட கடவன் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கற்பணிப்போமா? ஆண்டவர் உயர்த்துகிற வேளையில் இஸ்ரவேலே யாக்கோபே நான் உன்னில் மகிமைப்படுவேன். உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு கிரியை செய்து உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். உங்கள் மூலம் தேவன் நாம மகிமைப்படும்படி கிரியை செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனமுகளை நான் கனம் பண்ண வேண்டி சொல்லி அவரை கனப்படுத்தும் பொழுது அவர் உங்களை கனப்படுத்துவார். அவரை அசட்ட பண்ணுகிற யாவரும் கனவினப்படுவார்கள். அந்த ஆண்டவரை கனப்படுத்தும்படி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களை கனப்படுத்தும்படி கடந்து வருவாருங்க. உங்களை விடுதலை ஆக்குவார். நேற்றைய தினம் ஜெபிக்கிற வேளையில் அந்த 12 மணிக்கு கூடி ஜெபிக்கும்போது கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வான்னு சொல்லி அதை வைத்து நேற்று பரிசுத்தப்படுத்தி ஜெபித்தோ இணைந்து ஆண்டவர் எங்கெல்லாம் அற்புதம் செய்கிறாரோ அங்கெல்லாம் ஆண்டு சொல்கிற வார்த்தைகளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சியை கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு காடைகளை குவிய பண்ணி வேண்டி சொல்லி அன்றைக்கு யோசுவா சேனையின் அதிபதியாகிய தூதனை கண்டபோது நீ எங்களை சேர்ந்தவரோ எதிராளியை சேர்ந்தவரோன்னு கேட்கும் பொழுது நான் கர்த்தரின் சேனையின் தூதனாய் கடந்தவர்கள் சொல்லும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் யோசுவா பார்த்து கேட்டபோது
நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, என் பாதரட்சி கழட்டி போட்டு சொல்லி எங்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து நினைத்து கடந்து வர அங்கெல்லாம் ஒரு பரிசுத்தம். இன்னைக்கு ஆண்டுகள் நடுவில் கிரேசியபடி கடந்து வந்திருக்கிறார். கட்டுகள்லாம் மாறுபடும்படிக்கு ஆவியானவர் அப்படியாய் உங்கள் கட்டுகளிலிருந்து உங்கள் விடுவிக்கும்படி கடந்து வந்திருக்கிறேன் என்று ஆவியான சொல்லுகிறார். அந்த பரிசுத்தாவின் வளம் எங்கள் மேல் கடந்து வரும் பொழுது எல்லா கட்டுகளும், உங்களை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுபடுவதை நீங்கள் பார்க்க போறீங்க. பலவீன கட்டு, அந்தகார கட்டு, பாவக்கட்டு, சாபக்கட்டு, வியாதி கட்டு, சரித்திரமீன கட்டு எதுவாய் இருந்தாலும் அவர் விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்கள் மத்தியிலே அவர் கிரியை செய்யும்படி வார்த்தை அது வல்லமைகிறது என்பதை அவருடைய வார்த்தைக்கு சாட்சியாய் அவர் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தமது வார்த்தை ஒரு மகிமைப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆண்டவர் வார்த்தையின்படி அவர் செயல்படும்படி கடந்து வந்து அப்படினால அந்த ஆவியானவரை நம்ம அழைக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள வாங்கடி சொல்லி, என் மேல அசைவாடுங்கடி சொல்லி அந்த அசைவாடும் ஆவியானவரை அழைத்து நம்மளை அர்ப்பணித்து பாடி மகிமைப்படுத்துவோமா? அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாங்க ஆவியானவரை. எனக்குள்ள விடுதலை வேணும். நான் ராஜாதி ராஜாவாம் ஆண்டவர் இயேசுவை பணிந்து கொள்ளும்படிக்கு அவர் ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறேன். நான் அவருடைய பிள்ளை. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? சகல அதிகாரமும் எனக்காக இயேசு சிலுவையிலே அவர் சத்துரு மீது அவர் ஜெயம் எடுத்தார். அதனால என் வாழ்க்கையில் ஜெயம் பெற்று வாழும்படிக்கு ஜெய கிறிஸ்து என் முன்னே செல்வதனால் பரிசுத்த ஆவியானவரே நிரப்புகள் அர்ப்பணிப்போமா? எல்லா கட்டுகளும் விடுதலை பெற்று ஒரு ஜெகமுள்ள வாழ்க்கையை வாழும்படிக்கு அர்ப்பணிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் அப்படியாய் கிரியை செய்யும்படி கடந்து வந்திருக்கிற அப்படினால நிச்சயமா இருதயங்களிலே உங்கள் ஆத்துமாவிலே அவர் பலன் உங்களை தைரியப்படுத்தி ஆண்டவன் கிருபையை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கான். கூப்பிடும் நாளிலே உங்களை குணமாக்கி ஆத்துமாவிலே பலன் சென்று தைரியப்படுத்தும்படிக்கு பலச்சி நாவினால் நிரப்பும்படி கடந்து வந்தபடினால அந்த ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆவியானவரே எனக்குள்ள அசைவாடுங்க கேட்போமா? வாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாங்க ஆவியானவரே வரைந்து அழைப்போமா? எல்லா கட்டுகளிலிருந்து மறுபடும்படிக்கு ஜெய கிறிஸ்து இன்றைக்கு ஒரு ஜெயத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அர்ப்பணிப்போ. ஒரு விசையை பலப்படுத்தும். சிம்சோன் கதறினான். இந்த ஒரு விசையை பலப்படுத்தும் ஆவியானவரே. நாமும் கேட்போமா? கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி. நான் கனமடையும் படிக்க நீ ஊற்றுங்கப்பா. அபிஷேகத்தின் மேல ஊற்றுங்க கேட்போம். அசைவாடும் ஆவியே, பரிசுத்த ஆவியானவரை சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு ஒவ்வொரு மக்களின் கட்டுகளும் அறுபடும்படிக்கு நிரப்புவீராக ஐயா.
ஆவியின் வல்லமை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தப்படிக்கு, குணமாக்குற வல்லமை வெளிப்படும்படிக்கு, எல்லா வியாதியின் கட்டில் அறுபடும்படிக்கு, ஒரு அற்புதம் நடக்கும்படிக்கு, ஓ என்றைக்கும் என் தேவனாய் கர்த்தர் ஜீவிக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு அறிந்து கொள்ளும்படிக்கு உங்க வல்லமை இறங்கி வருவதாக. ஊற்று தண்ணீரே நீ பொங்கி பொங்கி வரும்படிக்கு நிரப்புவீராக. என் பாத்திரம் நிறைவேறி சொல்லும்படிக்கு, ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுக்கும்படிக்கு, ஒரு உன்னத வல்லமை ஒவ்வொரு மக்களின் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஏற்றிடுவே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தீட்டிடுமே உள்ளங்களை. இயேசுவின் நாமத்தினால் லாத்திடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். விசாரிக்கப்பட்ட ஆண்டவர் விசாரிக்கும்படிக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவராய் கத்த தேவையெல்லாம் சந்தித்து விசாரிச்சு அவர் நடத்தும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசாரிப்பட்ட சீகோண்டு சொல்லு, உனக்கு தள்ளுண்டவன் பேரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்ற வேண்டி கத்த சொல்லுகிறார். ஓர் விசாரிக்கிற தகப்பன். ஒவ்வொரு மக்கள் மீதும் அசைவாடுவீராக. நீ அசைவாடும் பொழுது ஒழுங்கின்மை மாறும், வெறுமை நீங்கும், இருள் மறையும் ஐயா. வெளிச்சம் உண்டாகும்படிக்கு, ஒரு வெளிச்சம் உண்டாகும்படிக்கு, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டால் வார்த்தையின்படிய ஓ கர்த்தர் வெளிச்சமாய் உதிக்கும்படிக்கு உங்க வல்லமை, உங்க அக்கினி ஒவ்வொரு மக்களும் எப்படி பற்றி பிடிப்பதாக. நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. ஓரிபி ஷோபாலோ தரமலமரா, ஓரிபி கமரா ஷோபாலோ தரமலமரா. எல்லா சர்ப்பத்தின் தந்திரங்கள், சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தால் முறியடிக்கிறோம். ஓரிபி கமரா ஷோபாலோ தரமலமரா. விரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் அது வாய்க்காமல் போவதாக, அது வாய்க்காமல் போவதாக. கதின் கரம், கதின் வல்லமை ஒவ்வொரு மக்களுக்கு எப்படி இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெருமை இறைச்சல் சத்தம் கேட்கும்படிக்கு ஒவ்வொரு மக்கள் நிரப்புவீராக. ஆலயத்தின் ஆவியான வல்லமை இறங்கி வருவதாக. வர வர ஷபல தரமலமரா, ரெமி கமர ஷபல தரமலமரா, வாரிபி கமர ஷபல தரா. அபிஷேகப்பட்ட தேவ ஜனம் ஒவ்வொருவரும் எப்படி அந்நிய பாஷையில பேச போகிறோம், அந்நிய பாஷை துதிக்க போகிறோம். வெளிச்சத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சொல் காணப்படும்படிக்கு, வெளிச்சம் நிரப்பும்படிக்கு, வெளிச்சம் நிரப்பும்படிக்கு ஒரு பெருமை இறைச்சல் ஓ உண்டாகும்படிக்கு அந்நிய பாஷையில பேச போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு மலை சபல தரமலமரா, ரெபி கமர தரமலமர தரமலமரா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பேசுவோமா? எச்சரியா மக்கள் கிடைக்காத பாக்கியங்க. நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது உங்க ஆத்துமாவிலே கத்திரையிலே பாறுதலை கொடுப்பா, ஒரு சமாதானத்தை கொடுப்பா. ஓ உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்ற வார்த்தையின்படியே உங்க உள்ளத்திலே கத்த சமாதானத்தை காட்டிலும் கடந்து வந்திருக்கிறா. ஆரிபி காமரா ஷபராத ரபரா. ஒவ்வொரு புதிய பாஷையை பேசப்படிக்கு, புதிய கிருபையால் நிரப்பப்படும்படிக்கு, புதிய எண்ணின் அபிஷேகம் கடந்து வரும்படிக்கு அப்படியே அந்நிய பாஷையில பேச போகிறோம்.
எல்லா கட்டுகளும் எல்லா அறுபடுபடிக்கு நிரப்பப்பட நூல்கள் அறுபடுபடிக்கு கத்தின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரிமிக்க மரஷபலோதர மலமரா ரிமிக்க மலஷபலோதர மலமரா ஒரிமிக்க மரஷபலோதர மலமரா ஒரிமிக்க மரஷபலோதர மலமரா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தர் கேட்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்யறதை தடுப்பவன் யார்? அவர் செய்யறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் சொல்லுகிறார். ஒரிமிக்க மரதர மலமரதர மலமரா ஒரிமிக்க எல்லா மாம்சத்தின் கிரியைகளே, உங்களுக்கு எதிராக எழும்புற மாம்சத்தின் கிரியைகளே ஆண்டவர் முறையடிக்கிறார். எப்பொழுது? இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அவங்களோட இருக்கிறது மாம்சபையோ, நம்மோடு இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒருமலமருதரமலமரா. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களை மத்தியிலே ஆசீர்வாத கிருபைக்காக இருக்கறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தர் சொல்றீங்க, நான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஓ அதிசயமானவர், ஆலோசனை கத்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எங்களோடு இருக்கிறீங்க. நாங்கள் உங்க பிள்ளை ஆண்டவரே. நாங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு ராஜாதி ராஜாவாய் நீ ஜெய கிறிஸ்துவா எங்களோடு இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவோம், உம்மாலே ஒரு மதுரை தாண்டுவோம். எங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் எங்கள் இருதயம் பயப்படாது, எங்கள் இருதயம் பயப்படாது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலும் வெள்ளடும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமம் சாய்ந்து போனாலும், பர்வங்கள் தான் நாங்க பயப்பட மாட்டோம். ஒரு நதி உண்டு. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திலே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திலே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடேன். இன்றுரை தம்மை தேற்றுகிறார் என்று வாக்கு மாறினாரே, என்று வாக்கு மாறினாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆமா ஆண்டவரே, ஜெய கிறிஸ்து நீ ஜெயமாக நடத்துவீர், தடைகளை அகற்றுவீர் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடு, எங்கள் முன்னே செல்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆராதிக்கிற தேவன், நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவர். நம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். சமாதானத்தினால், சந்தோஷத்தினால், அன்பினால், ஐக்கியத்தினால், ஆசீர்வாதத்தினால், நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் என் பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவர். கரத்தில் இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த நம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தர் செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த. எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தெய்வமே,
பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டங்கள், எல்லா துக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் சொன்னவரே, உடைய பிள்ளைகளுடைய காயங்களை ஆண்டவரை நீர் ஆற்றுவீராக. உம்முடைய இரத்தத்தால் உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் இவர்களை குணமாக்குவீராக. கர்த்தருடைய சமூகம் முன் செல்லட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் இவர்களை மூடட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கடந்த நாட்களில் கொடுத்தார். சென்ற ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் எத்தனையோ பேர் கேட்டார்கள். உங்களுக்கான வாக்குத்தத்தங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்தேன். யாருக்கெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுச்சுன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் பேருக்கு வெயிட்டிங்ல இருக்குல்ல, நடைபெறணும். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு தேதி 8 அப்படின்னா இன்னும் 23 நாள் இருக்கு. இந்த வருஷம் லீப் வருஷம் 365 நாள். இப்ப 21 நாள் கழிச்சா எத்தனை நாள்? 342 நாள் நடக்காததுதான் இந்த 21 நாள் நடக்க போகுது. நானும் காத்து 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 கண்ணு பூத்து போச்சு. இது நடக்குமா, அப்படியா இப்படியான்னு சொல்லி எதிர்பார்த்தே இருந்தேன். ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவன் இந்த நாளுக்கு சொல்ற வார்த்தை, வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்தியின் தலைப்பு வாக்குத்தத்தம் நிறைவேற. சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், தேவனால் எல்லாம். இந்த வாக்குத்தத்தம் அப்படின்றதுல இந்த தாத்தா தாத்தான்னு எத்தனை தா வருதுன்னு பாருங்க. அது எழுதும் போது எத்தனை பேர் தப்பு விடுவான். வாக்கு தத் தா 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 4 தா வருதா? 5 தா இருக்கா? 4 தா இருக்கு. 4. வாக்குத்தத்தம் நிறைவேற. வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் கர்த்தர், வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். முதல் ஆராதனையில காணிக்கை பாடல் அது பாடுனாங்க, சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து பாடணும், நானும் பாடினேன். இப்ப என்னது? வாக்கு பண்ணினவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். ரைட். இந்த ஆலயத்துக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன் இல்லை? ஆண்டவர் செய்தார். கடந்த நாட்கள்ல தேவன் அற்புதம் செய்தார். ஆண்டவருடைய கிருபையில ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கோம். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை எதற்காக கொடுத்திருக்கிறார்? இந்த வாக்குத்தத்தத்தை எதற்காக கொடுத்திருக்கிறார்? நிறைய வசனங்கள் இருக்கலாம். 1-2 வசனத்தை சொல்றேன். முதலாவது கேளுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். இது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? மகா மேன்மையானது, அருமையான. அருமையாய் காணப்படுகிற அநேக பொருட்கள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம். போன வருஷம் பெண்களாக சேர்ந்து நீங்க ஒரு வெத்தலையில் பிறந்தவரேன்னு ஒரு ஒயிலாட்டம் ஆடுனீங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல எங்க போய் ஒளிஞ்சுக்குச்சோ தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப என்ன இருந்துருச்சு?
அது வெளியே வந்துருச்சு. இந்த வருஷம் போட்டி இப்போ எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? 3 நாளோ 4 நாளோ 2.6 கேக்கு போயிடுச்சு. ஆண்டவர் செய்தார். போன வருஷம் நீங்க ஆடின சபை பெண்கள் இது பண்ண அந்த கோலாட்டம், மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். எத்தனைப்பா? எத்தனைக்கே? 1,00,000 தாண்ட போகுது. உங்க ஏதோ 1,00,000 பேர் பார்த்துருக்குறாங்க. இப்போ நாங்களே ஒரு 25 தடவையா ஒரு இந்த இந்த பெத்தலி பிறந்தவர் ஒரு நாளைக்கு 10 தடவை பார்த்தீங்க. நீ ஒருத்தர் சொன்னால் நீங்கள் எத்தனை தடவை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் அந்த கணக்கு அப்படின்னு சொன்னோம். என் ஃபோனில் நம்ம பார்த்தா 20 தடவை பார்த்தாலும் 1000 தடவை பார்த்தாலும் ஒரு தடவை தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாக்கு தத்தங்களை கொடுக்குறார். இதெல்லாம் அருமை. ஒரு சிலருக்கு என்ன செஞ்சுருக்க மெசேஜுக்கு கமெண்ட் போட்டுருங்க, அருமை, சூப்பர், என்னென்னோ போட்டிருக்கேன். இப்படி அருமையாக நினைக்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. சாப்பாடை பொறுத்து சூப்பர், அருமையான சாப்பாடு. ஐயா, அந்த வீட்டில் பார்த்தா அருமையும் இனிமையான பொருட்களால் அந்த வீடு நிறைந்திருக்கிறது. வீடு ஞானத்தால் கட்டப்பட்டிருக்கிறது, விவேகத்தால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டில் அருமையும் இனிமையான பொருட்களால் நிறைந்திருக்கிறது. நீதிமொழிகள்ல 24:3 சொல்லப்பட்டிருக்கு. அருமையா எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். அடுத்த வசனம் 24:4 அருமை இனிமையான பொருட்கள். ஆனால் அருமையிலும் அருமையான மேன்மையான ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்கு தத்தம். ஆமென். இந்த வாக்கு தத்தங்கள் அருமையும் மகா மேன்மையுமானது. 105ஆம் சங்கீதம் 42ஆம் வசனம். 105:42 அவன் வழிகள் அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. அம்மா ஐயா, இந்த வாக்கு தத்தம் அருமையானது, மகா மேன்மையானது, பரிசுத்தமானது. வாக்கு தத்தம் வேதத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வரைக்கும் எவ்வளவு வசனம் இருக்கு? 31,101 வசனம் இருக்கு மொத்தம் பைபிள்ல. 31,101 வசனம். இந்த 31,101 வசனத்துல உங்களுக்குன்னு பர்சனலா தனியா தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காரு. அந்த வார்த்தை தான் ரேமா. அதுதான் உங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தம். அநேக வாக்கு தத்தங்கள் இருக்குது, ஆனால் தேவன் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிறார். மகனே, உங்களுக்குன்னு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நீங்க என்ன செய்யணும்? இப்படி பண்ணணும். இப்ப எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கத்த கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்னா, வெட்கப்பட்ட தேசத்தில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆக்குவேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். பூமியில் உள்ள சகல ஜனங்களில் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஆண்டவர் கொடுத்த இது எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். நான் இந்த சபைக்கு ஊழியக்காரன், இந்த சபைக்கு தகப்பன். அப்படியானால் எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்துக்கு நான் தலைவன். என் மனைவி, என் பிள்ளைகள், மருமகன், பேர பிள்ளைகள், இவங்க எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்தம் எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39 வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்ப அம்மா, உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம்னா அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு குடும்ப தலைவனுக்கு குடும்ப தலைவிக்கு கொடுக்கப்படுற வார்த்தை தான் அவங்க பிள்ளைகளுக்கும். அவங்க மூலமா யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வர்றாங்களோ, அவங்க யார்கிட்டெல்லாம் போய் செபிக்கிறாங்களோ, யார்கிட்டெல்லாம் கர்த்தரை பற்றி பேசுகிறாங்களோ, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தூரத்து வரவழைக்கிற யாவருக்கும் இந்த வாக்கு தத்துவம். ஆமென், ஆமென், ஆமென். 2 நாளாகமம் 1:9 சாலமோன் சொல்றாரு,
என் தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை அருளினார். 2 நாளாகமம் 1:9. நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்கு தத்தம் உறுதிப்படுவதாக. ஏராளமான இந்த ஜனத்தின் மேல் என்னை என் தகப்பனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார். என்னை ஆண்டவர் என்ன வாக்கியிருக்கிறார்? ராஜா வாக்கியிருக்கிறார். அப்போ உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அது உங்க வாழ்க்கைக்கும் உண்டு, பலிக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மகா மேன்மையானது, அது அருமையானது, அது பரிசுத்தமானது. அந்த வாக்கு தத்தங்கள் இவைகள் எல்லாம் நமக்காக மாத்திரமல்ல, அவனுக்காக மாத்திரமா, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ரோமர்லையா எபிரேயர்லையா? ரோமர் 4:23. ஆபிரகாம் விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்? எதை விசுவாசித்தான்? நம்புவதற்கு ஏதுவில்லாத நிலைமையில, நம்புவதற்கு ஏதுவில்லாத நிலைமையில நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று அந்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் பெறும்போது அவனுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது, ஒரு பிள்ளையும் கிடையாது, நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா என்ன செஞ்சான்? நம்பிக்கையோட விசுவாசித்தான். கற்பல் செத்து போயிடுச்சு. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிடுச்சு. 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ரோமர் 4:17 முதல். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். எல்லோருக்கும் தகப்பனானான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் என் தேவன். ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலத்தை உருவாக்குகிறவர் என் தேவன். 17ஆம் வசனத்துல அவர் விசுவாசித்தார். மரித்தோரைய உயிர்ப்பிக்கிறவர் என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க மாட்டாரா? ஒண்ணுமே இல்லாத இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தவர் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரா? அவன் என்ன செய்தான்? நம்புவதற்கு ஏதுவில்லாத நிலைமையிலும் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது, அவனுக்கு ஏறக்குறைய 100 வயது, 99க்கும் 100க்கும் நடுவுல. நம்ம முடிஞ்ச வயசு தான் சொல்லுவோம், how old are you? அப்போ 99 வயது. அதான் ஏறக்குறைய 100 வயதா இருக்கும்போது சரீரம் செத்து போயிடுச்சு. அவனுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு எந்த ஃபிட்னஸும் இல்லை. அந்த சூழ்நிலை சாராளுடைய கற்பம் செத்து போனது என்னாது இருந்தான். அடுத்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகம். சரீரத்துல பலவீனம், கற்பம் செத்து போயிருச்சு, தகப்பனாகிறதுக்கு எந்த சான்ஸே கிடையாது, எந்த விதமான இது இல்லை. ஆனா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, சரீரத்துல பலவீனத்தை பார்க்கல, தான் வியாதியை பார்க்கல, வயசானதை பார்க்கல, சூழ்நிலைகளை பார்க்கல, மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கல. என்னத்தை பார்த்தா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர். அவர் மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. தம்முடைய வாக்கினால் சொன்னதை 1 ராஜாக்கள் 8:51 கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன், இல்லாதவர்களை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன், ஒன்றும் இல்லாமல் சகலத்தை உண்டாக்குற தேவன், எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவருக்கு இது எதுவுமே கிடையாது, இது எந்த குறையும் கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் ரோமர்கள் எழுதினோம்
4ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். அந்த தேவனை நம்புவதற்கு ஏதுவாய் இல்லை. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, எண்ணவில்லை. அடுத்த வசனங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் அவிசுவாசம் வரல, சந்தேகப்படல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். தேவனை மகிமைப்படுத்தினான். விசுவாசத்தில் வல்லவனானான். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் வல்லவர். இவன் எதுல வல்லவன்? விசுவாசத்தில் வல்லவன். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு மகனே, மகளே, நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதிருங்கள், உங்கள் உடல் நிலையை பார்க்காதிருங்கள். அவங்களுக்கு அப்படி, இவங்களுக்கு இப்படி, மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி, இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை பார்க்காதீங்க. அவங்களுக்கு தேவை குழந்தை. இப்போ எல்லாருக்கும் குழந்தை தேவையா? இல்லை. திருமணமானவங்களுக்கு, பிள்ளை இல்லாதவங்களுக்கு தேவை. ஆனால் நம்ம இப்போ குழந்தைன்றதை அதை விட்டுட்டு வேறொரு காரியத்தை பார்ப்போம். எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், என்னுடைய தேவைகள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவங்களுக்கு தேவை ஆசீர்வாதமான ஒரு குழந்தை, ஆனா மற்றவர்களுக்கு மற்ற ஆசீர்வாதம். எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர் மூலமாயிருந்து. மகளே, வாக்குத்தத்தம் என்பது ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். 2 சாமுவேல் 7:28 கர்த்தர் நல்ல விசேஷங்களை 2 சாமுவேல் 7:28. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன். 28 28 இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினி. நல்ல விசேஷம். வீட்டில் என்னப்பா விசேஷம்? வீட்டில் என்ன விசேஷம்? வீட்டில் விசேஷங்க அப்படின்னு கட் அவுட் போட்டிருக்காங்க. என்னது? கல்யாணம். கல்யாணம் ஆன பிள்ளைய பார்த்து என்னப்பா விசேஷம்? என்னது? குழந்தை உண்டு. வீட்டில் என்ன விசேஷம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்ன்றதுக்கு பதிலாக ஒரு சகோதரி பேரன் பிறந்தார்னு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நமக்கு ஒரு பேரன் பிறந்தார். எனக்கு மட்டும் இல்லை, சபையில் இருக்க எல்லாருக்கும் பேரணும். அப்படி விசேஷங்கள், நல்ல விசேஷங்கள். வீடு கட்டுறதோ, குடும்பம் கட்டப்படுறதோ, திருமணம் நடக்கிறதோ, குழந்தைகளை பெறுறதோ, அல்லது நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை நன்மையான காரியங்களை பெறுறதோ, இந்த நல்ல விசேஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு அநேகருக்கு, நீ அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் இருப்பாய் என்று சொன்னபடி நம்மை தகப்பனாவதற்கு, தாயாவதற்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். காலடி மிதிக்கு எவ்விடத்தையும் உனக்கு கொடுப்பேன், தேசத்தின் நீல மகளம் எவ்வளவோ அடர்ந்து திரு என்று சொல்லி சொன்னவர் ஆண்டவாய கர்த்தர் இன்றைக்கு கானான் தேசத்தை கர்த்தருடைய ஆபிரகாம் சந்ததிக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மகனே, அந்த வாக்கு தத்தங்கள் எனக்கு மாத்திரமல்ல, அது என் சந்ததிக்கு, ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் அருமையான தேவ பிள்ளையே, வாக்கு தத்தத்தை குறித்து அசதியாயிராதே, அற்பமா எண்ணாதே, சூழ்நிலையை பார்க்காதே, பலவீனமாய் எண்ணாதே, அவிசுவாசமாய் சந்தேகப்படாதே. மகனே, மகளே, அந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்? நிறைவேற. அந்த வாக்கு தத்தத்துக்கு காத்து நம்புவதற்கு ஏதுமில்லாத நிலைமையில் நம்பு. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். ஆமென், ஆமென். வாக்கு தத்தம் கொடுத்த போது இதோ உற்பத்தி கால திட்டத்தில் வருவேன்,
ஒரு குழந்தைய உன் மனைவி சாரால் அணைத்து கொண்டிருப்பாள். அவன் என்ன செஞ்சானா, கூடாரத்துக்குள்ள இருந்து அப்படி எட்டி பார்த்து நகைச்சான். அந்த காலத்துலலாம் இந்த பெண்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்களாக பேசுறதுக்கு வர மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பேசுவாங்கன்னு கேட்குறதுல அவங்களுக்கு தான் ரொம்ப அலாதி பிரியம். அந்த கதவு ஓரத்தில் நின்றுட்டு அப்படின்னு செய்வாங்க, அப்படி காது கொடுத்து கேட்பாங்க. என்னுடைய மாமியாருடைய தங்கச்சி, சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். நிலக்கோட்டையில் இருக்காங்க விருந்துக்கு. அப்போ அங்கே இருக்கும்போது, அத்தை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்னன்னு கேட்டால், கதவு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கழுத்தை மட்டும் எட்டி பார்த்து நல்லா இருக்கீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே எங்கே போனாங்கன்னு தெரியல. ஏன்னா மருமையை முன்னாடி மாமியார் என்ன செய்ய மாட்டாங்களாம், பேசணும். ஆனால் என்னுடைய மாமியார்கிட்ட நான் எப்படின்னா, பிறந்த பிள்ளை மாதிரி பக்கத்திலேயே உட்கார வச்சு, சுகமில்லாத நாட்கள் அவங்களும் தொலைந்து ஓட்டி விட்டுருக்காங்க. எத்தனையோ கேரளத்தில் இருக்கு. அப்படி மாமியார் மருமகன் உறவு ஒரு தாயுடைய பிள்ளை உறவு மாதிரி. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால், இந்த அம்மா எட்டி பார்த்தாங்களா, நகைச்சாங்களா, அவங்க நம்பலையா. சாகாத அற்பமா எண்ணிட்டாலா என்ன தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஆகாரி மேலே அவர் கடாட்சமானார். வசனம் வாசிங்க, ஆதியாகமத்தில் 21:1 வாசிங்க. ஆதியாகமம் 21. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் மேலே கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். மகளே நீ சந்தேகப்படாத, ஐயா எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமா, இந்த வயசுல எனக்கு இது நடக்குமா, இவ்வளவு சூழ்நிலைகள் நடக்குமா, இனிமே நான் வீடு கட்ட போறேனா, இனிமே எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுதா, இவ்வளவு ஆகி போச்சே, இனி என் வாழ்க்கையில் நடக்குமா, இத்தனை நாள் நடக்காது, இத்தனை வருஷம் நடக்காது, இனி நடக்க போகுமா, இனி நடக்காது நினைக்கிற இடத்துல நடக்கிறது தான் அற்புதம். ஆமென், ஆமென், ஆமென். ரொம்ப சுகவீனமா கேன்சர் வியாதி மாதிரி ஒரு வியாதி, பிளவை வியாதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் எசேக்கியா ராஜா. ஏசையா சொன்னார், அத்தி பழத்தை அடைய போடுப்பா, 10 போடுப்பான்னார். 10 போட்டான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே பாதி வயதில் எடுத்துக்கிறதுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணான். கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன் விண்ணப்பத்தை கேட்டே, உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை சொன்னார். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அதுதாங்க. அந்த வாக்கு தத்தத்தின்படி தேவன் 2 நாளாகமம் 32:24 தேவன் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி, மரணத்துக்கு ஏதுவா இருந்தான், வியாதிப்பட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவருக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். மகனே, வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கை நல்ல விசேஷங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்குத்தத்தம் நடக்க முடியாது, நடக்காதுன்ற இடத்துல வியாதியா இருந்தாலும் சரி, வேறு எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை. வாக்குத்தத்தம் என்பது ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தம் என்பது அற்புதங்கள், வாக்குத்தத்தம் என்பது நல்ல விசேஷங்கள். தேவன் என்ன செய்கிறார், அவங்களுக்கு இரக்கமாய் அதை கொடுக்கிறார். லூக்கா 1:69 பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, லூக்கா 1:69 பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருன்னா என்ன கொடுக்கிறாரு, அற்புதத்தை கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, என்ன கொடுக்கிறாரு, அடையாளங்களை செய்யறாரு, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, நல்ல சுகத்தை, அற்புத சுகத்தை கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தம்னா நீங்க பார்க்கிற எல்லா கண்களையும் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு, இரக்கத்தை, தயவை கொடுப்பார். எங்க போனாலும் சரி, யார் இடத்துல போனாலும் சரி, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்க. என்ன அருமையானது. அல்லேலூயா. ஆகையினால மகனே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் கொஞ்சம் என்னவா இருக்கணும், பொறுமை இருக்கணும். எனக்கு இந்த சாராளுக்கு கடாட்சமானார், சாராளுக்கு சொல்லியபடியே
செய்தருளினார். தமிழ் பைபிளில் கடாட்சமானார்னு இருக்கு. அதை ஆங்கிலத்தில் போடுங்களேன். The Lord visited Sarah as he had said, and the Lord did for Sarah as he had spoken. கர்த்தர் என்ன பண்ணாராம்? விசிட் பண்ணார். கடாட்சமானாருக்கு என்னவா? ஆண்டவரே அவங்க வீட்டில் வந்து விசிட் பண்ணாராம். வாக்குத்தத்தை நிறைவேறும்படி, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு இவ்வளவு சுகவீனமா இருந்தேன், இவ்வளவு பலவீனமா, அடுத்த தெருவில் இருந்த அண்ணன் எட்டி பார்க்கல, என் மாமங்காரன் என்னன்னு கேட்கல, என் மச்சனை என்னன்னு கேட்கல, அண்ணன் தம்பி அப்படியே இருந்தாங்க நினைக்கலாம். ஆனா மகனே மகளே, உங்கள் வீட்டை கர்த்தராகிய தேவன் விசிட் பண்ணுகிறார். ஆமென். ஆமென். தேவன் விசிட் பண்ணினார். அவர் விசிட் பண்ணிட்டார்னா வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணுவார், சொன்னதை பாருங்க. இந்த விசிட்ன்ற வார்த்தையை எங்க இருந்து எங்க எடுத்துட்டு விட்டார் பாருங்க பாஸ்டர். உங்க வீட்டுக்கு கர்த்தர் விசிட் பண்ண வருவாருமா. இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாதீங்க, பலவீனமா எண்ணாதீங்க, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. எனக்கு பணம் இல்லையே, நான் எப்படி வீடு கட்டுவேன்? 13,500 ரூபா ஒரு தம்பி அவனுடைய முதல் மாத சம்பளத்தை காணிக்கையா கொடுத்தான். கீழ்த்தளத்து வீடை முழுவதையும் கட்டி முடித்தான். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு மகள் என்னோட முதல் மாத சம்பளத்தை 30,000 காணிக்கையா கொடுத்தான். அந்த இடத்துல ஒரு டிவி வாங்கியிருக்கோம். அந்த டிவி தான் இந்த ஆலயத்தில் வாங்கின, இந்த ஊடகத்துக்கு நம்ம மீடியாவுக்கு வாங்கின முதல் பொருள். இன்னைக்கு என்ன தெரியுமா? இவ்வளவு பொருட்களையும் ஆண்டவர், லட்சக்கணக்கான பொருட்களை மீடியாவில் ஒரு மகள் செய்த அந்த முதல் காணிக்கை. தேவன் செய்கிறார், உங்களுக்காய் செய்வார். நம்புவதற்கு ஏதுவில்லாவிட்டாலும் நம்பு மகனே, அவிசுவாசமாயிராதே, சந்தேகப்படாதே, வாக்குத்தத்தத்தை குறித்து முறுமுறுக்காதே, எனக்கு நடக்குமா நடக்காதா என்று சொல்லி கர்த்தர் உன்னை சந்திப்பார். அவர் சொன்னதை செய்வார், செய்ததை மட்டும்தான் சொல்லுவார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றார். உன் வாழ்க்கையிலும் நல்ல விசேஷங்கள் நடக்கும். ஆமென். 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 உங்கள் வாழ்க்கையில திருமண காரியங்கள் நடக்கும், நல்ல இடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும், உங்களுக்கான வீடு கட்டப்படும். உனக்கு வீடு கட்டுவே என்று தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் மச்சுப்பாவிய வீட்டில் கேதுரு மரங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வாசம் பண்றேன், என் ஆண்டவருடைய வீடு எப்படி இருக்கு? ஆண்ட உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த ஆண்டவர் தாவீதுக்கு மட்டும் தான் கொடுத்தாரா? ஆசனம் சொல்லுது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் அருளி செய்வேன். ஆமென். 13:22 கடைசி. அதுக்குள்ள என்ன மாட்டிட்டீங்க? 34ங்களா? 34 வாசிங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். மகனே, தாவீதுக்கு வீட்டை கட்டினார் என்றால், ஆண்டியாய் ஆட்டு இடையனாய் இருந்தவனை அரசனாய் உயர்த்தினார் என்றால், அந்த வாக்குத்தத்தம் உனக்கு மகனே, உன் வீட்டிலே, உன் குடும்பத்திலே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நல்ல விசேஷங்களை கத்த வைத்தார். இன்றைக்கு என்றைக்கோ கண்ட தரிசனங்கள், என்றைக்கோ கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தகப்பனுக்கு முன்பாக தாய்க்கு முன்னாக சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்கினது, அரிக்கட்டுகளெல்லாம் சாய்ந்திருந்தது. தரிசனம் கண்டான், சொப்பனம் கண்டான். தேவன் சொப்பனத்தின் மூலமாய் யோசேப்புக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனால் நடந்தது என்னவோ தலைகீழாக, எல்லாமே ஏறுக்குமாக. சொப்பனக்காரன் எப்படி நடக்குன்னு பார்த்துக்கோண்டா. குழியில போட்டாங்க, காசுக்கு வித்தாங்க. அடுத்து அவங்க இருந்து எகிப்துடைய தலையாரி வீட்டுக்கு போனான். செய்யாத பாவத்துக்கு ஜெயில கிடந்தோம். எல்லாமே தலைகீழ. வேதம் சொல்லுகிறது 105ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் முதல் 105:17 முதல், ஆண்டவாய கர்த்தர் அவனை தொட்ட
அடைபட்டார். அவருடைய ஜீவன் இரும்பில் அடைபட்டிருந்தது. ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு கால்களை விலங்கு போட்டு ஒடுங்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிரு. ஐயா, சங்கிலி போட்டு இரும்பல் அடைபட்டு பாதாள அறையில பைபிள் சொல்லுது காவல் கிடங்கிலிருந்து அவனை எடுத்து வந்தாங்களாம். காவல் கிடங்கு, குடம், பொருட்கள் வைக்கிற குடம் இல்லைங்க, சிறையில கிடங்குல, பாதாள செயல, இரும்புல நினைச்சிருப்பான், எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுமா, என் தலை உயர்த்தப்படுமா, என்றைக்காவது ஒரு நாள் இந்த சிறை இருப்பில் மீந்துனா. சிறையில் இருக்கிற 2 பேருக்கு கனவுக்கு அர்த்தம் சொன்னான். டே, என்னை பத்தி ராஜாட்ட சொல்லி எப்படியாவது ஜெயிலிருந்து வெளியே வர சொல்லிப்பான். மறந்து விட்டான். அவனோ யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். மனுஷர்கள் மறப்பார்கள், ஆனால் என் தேவன் உங்களை மறக்கவில்லை. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்றால் you are my servant, I will form you. O Israel, you will be never forgotten by me. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. Amen. Amen. You will not be forgotten by me. O Israel, I have formed you. நான் உன்னை உருவாக்கி வச்சிருக்கேன்ப்பா. இன்னைக்கு நீ ஜெயில இருக்கலாம், இன்னைக்கு நீ அடிமைப்பட்ட நிலைமை இருக்கலாம், அடுத்த வீட்டில் வேலைக்காரனை போல இருக்கலாம், அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் அத்துக்கூலி வேலை பார்த்து அன்னன்னைக்கு பொழப்ப ஓட்டலாம். எனக்கு யாரோ என் கணத்தை யாரோ வச்சு தராம இருக்கலாம். ஆனால் அருமையான மகனே, கர்த்தர் உன்னை நிறுத்தி, உன் ஜீவன் இரும்பில் அடைபட்டிருக்கலாம், ஆனால் காத்திரு, பொறுமையோடு காத்திருந்தான். முதல் நாள் சிறைச்சாலையில் இருந்தான், அடுத்த நாள் ஆள் அனுப்பினான், சிறையில் இருந்து அவனை வர வைத்தான். அவனுக்கு சபரம் பண்ணி அவனை குளிப்பாட்டி வேறு வஸ்திரங்களை தரித்து அவனை ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தினதாக வேதம் சொல்லுகிறது. ஆமென். எப்படி போனாங்களா? தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். எத்தனை வருஷம் ஆச்சோ? தாடி, அந்த தாடியெல்லாம் சபரம் பண்ணி வேறு வஸ்திரம் நிறுத்தி பார்வோனத்தில் கொண்டு வந்து விட்டது மட்டுமல்ல, 38ஆம் வசனம் முதல் 41 அரண்மனைக்கு அதிகாரி ஆக்கினார். எகிப்தின் அரண்மனைக்கு அதிகாரி ஆக்கினார். எகிப்து தேசம் முழுவதுக்கு அரணாக்கினார். எந்த மனுஷனும் கையையோ காலையோ வாயை கூட நீட்டக்கூடாது என்று சொல்லும்படிக்கு தொடர்ந்து வசனத்தை போட்டுட்டே இருங்க. அப்படியே என்ன செய்தான்? மாற்றினார். எகிப்து தேசம் முழுவதுக்கு அரணாகி எல்லாம். அது மட்டும் அரண்மனைக்கு அதிகாரி. ஒரு நாள் இரவுங்க, ஒரே ஒரு நாள் நைட்ல ஒரு மனுஷனும் குப்பையில இருந்து கோபுரத்துக்கு உயர்த்த, சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்த என் தேவனால் கூடும். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். 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 வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்தது என்ன? காத்திருந்தான். கர்த்தருடைய ஆவி பெற்ற மனுஷனாய் கர்த்தருடைய கரத்திலே காத்திருந்தான். தானா குறுக்கு வழியில தேடல, ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் காத்தான். வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம். வேதம் சொல்லுகிறது ஆபக்கூக்கின் புஸ்தகத்திலே, தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது பொய் சொல்லாது, முடிவிலே விளங்கும், அது நிச்சயமாய், அது தாமதிப்பதில்லை. தாமதிப்பதில்லை. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே.
சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. ஹalleluya. என்ன செய்யணும்? அந்த வசனம் நிறைவேறும் அளவும் அந்த வசனம் அவனை புடமிட்டது. வசனம், கர்த்தர் சொன்ன வசனம் அப்படி வாழ்க்கையில அப்படி பற்றி எரியுது. யோசிப்பு, கர்த்தர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை தினந்தோறும் தினந்தோறும் அப்படியே அந்த வசனத்தை, அது 2 காரியம் செய்யறான். ஒண்ணு என்ன தெரியுமா? அந்த வசனத்தை அருமையான தேவப்பிள்ளை அறிக்கை செய்யும். எபிரேயர் 10:23, ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. எப்பா நடக்கல, ஆண்டவருக்கு சொல்லி இருக்காருங்க, இன்னைக்கு நடக்கட்டும் நாளைக்கு, ஏன் அடுத்த நிமிஷம் நடக்கும். என் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அந்த அறிக்கையை நான் அறிக்கை செய்வேன். வாக்குத்தத்தம் எதுக்கு? அறிக்கை செய்யணும், வாயை திறந்து சொல்லணும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். எனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இந்த மாதிரி பைபிள் படிக்கிறது மட்டுமல்ல, வாக்குத்தத்தங்களை ஹைலைட் பண்ணி வச்சு தினந்தோறும் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யுங்கள். பைபிள்ல வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்வது மட்டும் இல்ல, உங்களுக்குன்னு தேவன் கொடுத்தாரே அந்த வார்த்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யும். சிஸ்டர், உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்? பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட வாக்குத்தத்தம் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் பலன் கொள்ளுவேன். என் தேவன் கர்த்தர் என் பலன், அவரிடத்திலிருந்து பலனை எடுத்துக்கொண்டு திடமனதாய் இருப்பேன். நான் பலவீனன் அல்ல, பலவான் தேவன் சொன்னார். ஆமென். அறிக்கை செய், வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வது உறுதியா இருக்கணுமா? வாக்குத்தத்தத்தில் அறிக்கை செய்வது எப்படி இருக்கணும்? உறுதியா. எபிரேயர் 10:23. ஆமென். அறிக்கை செய், அசைவில்லாமல். ஐயோ ஒண்ணு நடக்கல, அப்படி சோர்ந்து போய் நடக்குமா நடக்காதா, நடக்குமோ நடக்காதோ, உறுதியாயிருங்க. அடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு யாக்கோபை போல ஜெபியுங்கள். உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வர பண்ணுவேன் என்று சொன்னீரே, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு யாக்கோபு என்ன செய்தான்? ஜெபித்தான். வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு ஜெபத்திலையும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 2 முறையாவது எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அப்போ உங்க வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன், உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை திரும்பி போ என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே, ஜெபியுங்கள். ஆமென். அடுத்து என்ன செய்யுங்க? உங்க மனசு முன்னாடி, உங்க மனசுல கற்பனையில அது நடக்கிற மாதிரி கனவு காணுங்க, தரிசனம் காணுங்கள். இது உருப்படாத கேஸ், இது ஜெம்மத்துக்கு திருந்தாது. இவனை பெற்றதுக்கு ஒரு உலக்கையை பெற்றாலும் ஒரு உரலை பெற்றாலும் பரவாயில்ல,
இந்த மனுஷனா எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு. நாய்க்கு வாக்கப்பட்ட என்ன பண்ணணும்? கறி வாங்கத்தானே வேணும். என்ன செய்யறது? எங்க போறது? போறதுக்கு வழி இல்லை. வழி இருந்தா போயிடலாம். இந்த வயசான காலத்து தாய் தகப்பனுக்கு பாரமா இருக்க முடியுமா? என்னவோ அடுப்பில் வச்ச கொல்லிக்கட்டை இது திருந்த மாட்டோம். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு உங்க கண்ணு முன்னாடி ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக, ஒரு தேவ பிள்ளையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரணம் உங்களுக்கு கத்துட்டு ஆண்டவர் சொன்னாரு, கலப்பு நிறமும் வரி வரியா உள்ளதும் அப்படியே கோடு கோடா வரி வரியா உள்ளதெல்லாம் அந்த ஆடுகளை ஐயா புள்ளி புள்ளியா இருக்கக்கூடியது. டாபர் மேன் நாய் மாதிரி புள்ளியும் வரியுமா வெள்ளாடு குட்டி போடுமா? ஜீப்ரா மாதிரி வரி குதிரை மாதிரி அப்படி வெள்ளையா அப்படியா. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு தம்பி தன் தாடியே ஜீப்ரா மாதிரி வச்சிருந்தான். அப்படி ஒரு பட்டை, அப்புறம் கொஞ்சம் 2 கவலுக்கு வெள்ளை சேவிங் பண்ணியிருந்தேன். அடுத்து பட்டை அப்படி அப்படியே ஆச்சரியம் பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா வந்தாரு. அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான் இருந்தார். நல்ல வேலை இந்த ஊருக்காரில் நம்ம விசுவாசி வீட்டுக்கு போன வீட்டில் இருந்ததான ஒரு தம்பி. சரி நம்ம ஆளுங்க இதில் கூட ஜீப்ரா மாதிரி டாபர்மேன் மாதிரி எல்லாத்தையும் சேர்ச்சிட்டு இந்த இடத்துல மட்டும் தாடியில் அப்படியே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் இந்த பொட்டு மாதிரி ஏதோ ஒன்று வைப்பாங்களே அது மாதிரி இவ்வளோ ஒன்று முடி. இது என்னப்பா சும்மா வச்சிருக்கேன் பாஸ்டர். கேட்கறதெல்லாம் தப்பு இல்லை, கேட்கக்கூடாது. உலக மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் வேணும் இல்லை இல்லை நான் தேவன் பிள்ளையிலையும் ஆகிய. ஆனால் இங்கே அந்த நாய் அந்த ஆடு இப்படி குட்டி போடுமா கேட்டான். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆதியாகமம் 31 அதிகாரம் 10 வசனம் 12 வசனத்தில் தேவதூதன் வந்தான். சொப்பனத்தில் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆடுகள் பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுள்ளதாக இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோவே என்றார், இதை இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. இங்கே தேவதூதன் சொன்னாருங்க, கண்களை ஏறெடுத்து பார்த்தோம். வீட்டுக்கு போயிருந்தேன். புதுசாக கல்யாணமான குடும்பம். வீட்டு நடுவில் ஒரு ஃபோட்டோ, அது ஒரு பேப்பரை ஒட்டியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் ஒரு சின்ன குட்டி தம்பி அப்படியே பால் பாட்டில் சப்புன மாதிரி அப்படியே வச்சுருந்தாங்க. ஏன்? அவங்க கண்ணெல்லாம் அதே மாதிரி குழந்தை தரிசனம். அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன உடனே தரிசனத்தில் பார்த்தான். கலப்பு நிறமா புள்ளி உள்ளதா வரி உள்ளதா இவன் பார்த்தான். ஆடுகள் இணை சேர்ற நேரத்தில் ஆடுகளோடு பொலியும் கடாக்கள், ஆடுகள் இணை சேரும் போதும் ஆடுகள் குட்டிகளை ஈனும் போதும் பார்த்தான். அது போல உங்க பூஷனை தருதலையா பிசாசு இந்த பிசாசு வந்துருச்சு என் ஊழியத்தை செய்ய விடாமல் அப்படி இப்படிலாம் பேசுறோம். அல்லது வேறு என்ன விதத்தில் இது பண்றதோ, இவன் உருப்படாதவன் லாயக்கில்லாத உங்க பிள்ளைகளை நினைக்கிறதோ அப்படி இல்லாதபடிக்கு உங்க மன கண்ணு முன்னாடி தரிசனத்துல கர்த்தருடைய பிள்ளையப்பா ஆண்டவருக்கு நன்றி. அவன் என்ன செய்தான்? அறிக்கை செய்தான். விசுவாசத்தில் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் நிறுவன 4 அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் படுத்த தேவனை நீ மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொன்னபடிதான் இவன் மலைக்கு ஏறின, மரத்தை வெட்டின, கொப்புகளை பட்ட பட்டையா ஊச்சான். பார்க்க தூரத்திலிருந்து பார்க்கும்போது தண்ணியில் போடும்போது கருப்பு வெள்ளையமாக இருந்துச்சு. அதே மாதிரி குட்டி போட்டுச்சு. ஸோ அவனுக்கு மரத்தில் ஏறி கொப்பை வெட்டுறான். அதனால் நீங்களும் போய் எங்கேயாவது ஒரு மரத்தில் ஏறி 2 கொப்பை வெட்டுறேன்னு வெட்டி கை காலை வச்சுட்டு அல்லது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு அப்படி இருக்காது. அன்னைக்கு அவனுக்கு சொன்னார், இன்னைக்கு அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்க செபிக்கும் போது உன் புருஷன்ட்ட இப்படி நட, உன் மகன்ட்ட இப்படி நட, இந்த விசுவாசி இப்படி இருக்கிறானா இவர்கிட்ட இப்படி நட,
உன் கூட வேலை செய்யறவன் இப்படி பண்றானே மட்டும் நட, கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் சொல்றபடி செய்யுங்க. ஆமென். ஐயா ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் ஆகாப்புக்கு காண்பி, 1 ராஜாக்கள் 18:1 காண்பி, நான் தேசத்துல மலையை பெய்ய கட்டளையிட்டேன்னு சொன்னார். போனா அடுத்தபடியா அவன் என்ன பண்ணான், பலிபீடத்தை கட்டினான். கட்டி அந்த பலிபீடத்துல என்ன சொன்னானா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோக்கும் தேவனாய கர்த்தாவே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். ஆண்டவர் சொல்றபடி செஞ்சதுனாலதான் பெரும் மலை இறைச்சல காது கேட்டுச்சு, கடைசியில பெரிய மலைய வந்துச்சு. ஆமென். இன்னைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை, there shall be showers of blessing, ஆசீர்வாதமான மலையை பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி கண்ணுல தரிசனத்தை பார்க்கணும், காதுல சத்தத்தையும் கேட்கணும். தேவன் ஒரு தரம் எழுப்பினார், 2 தரம் ஆண்டவர் பேசுறத கேட்கணும். உட்காந்து ஜெபம் பண்றேன்னா சொல்லிட்டு இந்த ஓட்ட டேப் இருக்காடு, அந்த காலத்து தோசைக்கல் இருக்காடு மாதிரி இருக்கும், சுத்தும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இழுக்கும் திருப்பி சுத்தும். அந்த மாதிரி இல்லை, அந்த காலத்து கேசட்ல இருந்துச்சு, போட்டு 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 ஒரு சில பதி மணி கேட்கும், அங்கே வார்த்தையை வேற. அப்படி இல்லை, தேவ சமூகத்தில் உட்காந்து எனக்கு சொல்லுங்க ஆண்டவர், என்கிட்ட பேசுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த தரிசனத்தை கண்ணில் பார்த்து காதுல கேட்டு கர்த்தருக்காக செயல்படும் போது, அன்றைக்கு எலியாவின் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது போல, மகனே பிரயாசப்படுங்கள், எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். யோசுவாவின் புத்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து 18:3 வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கு 21 நாள் தாமா இருக்கு, நீ அசதியா உட்காந்துட்டு எனக்கு ஆண்டவர் சொன்னாரு எனக்கு கல்யாணம் நடக்கலையே, எனக்கு ஆண்டவர் சொன்னாரு எனக்கு வேலை கிடைக்கலையே, எனக்கு ஆண்டவர் சொன்னாரு ஒன்றுமே நடக்கலையே, இரட்டைப்பான நன்மையை தருவேன். என் மகளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அவ LLB படிப்பை படிச்சு முடிச்சு பாட்டதாரி ஆயிட்டான். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஒரு குழந்தைய கொடுத்து ஆசிரிச்சார். இந்த குழந்தைய போன வருஷம் கொடுத்துருந்த படிப்பு போயிருக்கும் இல்லை, கரெக்டாக மார்ச்ல ஜூன்ல படிச்சு முடிச்சு பரீட்சை எழுதி முடிச்சாச்சு. செப்டம்பர்ல கர்த்தர் செய்தார் இல்லையா, ரெட்டிப்பான நன்மை தந்துட்டாரா இல்லையா, கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. என் மனைவிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, என்னென்ன அதிசயம் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஒரு கதையே வச்சிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார், அசதியாயிராதீங்க, நடக்கும்போது நடக்கட்டும், இது பண்ணும்போது ஆண்டவர் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவாருன்றாரு. அதில் கட்டாயம் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நீ புத்தகத்தையே தொடாம படிக்கவே இல்லை, அப்படி இல்லை, நீ செய்ய விடு, அவர் சொல்கிறபடி செய். அதே நேரத்தில் ஆண்டரை ஓரங்கட்டிட்டு நான் செஞ்சல்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இது அப்படி இல்லை. தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் கொடுங்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சமயம், கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு, மனுஷனுக்குரியது குடும்பத்துக்குரியது செய்யுங்கள். கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிற உனக்கு முன்பாக இன்னைக்கு உண்ட வாக்குத்தத்தை நிறைவேற முடியாதபடிக்கு என்ன தடமா இருக்கு, ஏது தடையா இருக்கு, முறுமுறுப்பா, அவிசுவாசமா, வாக்குத்தத்தம் பண்ணின காணாதபடிக்கு அன்னைக்கு வனாந்திரத்தில் அழிச்சு போடுறதுக்கு என்ன காரணம், முறுமுறுப்பு. செத்து போனா தேவலை, என்னமோ இருக்க, தினம் செத்து செத்து பிழைக்க, என்னத்த நல்லா இருக்கிறீங்களா, ஆமா நான் நல்லா இருந்தேன்னு நாசமா போனா என்ன, அப்படிலாம் வேண்டாம், அதெல்லாம் பேசுதெல்லாம் வேண்டாம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொன்னபடி செய், மகிமைப்படுத்து. அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் என்னாகமம் 13:27-28 வசனங்கள்ல, ஐயோ அவங்க ராட்சசங்க, அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க முன்னாடி நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், எங்களால முடியாது அழுதாங்க. ஆனா யோசுவாவும் காலேப்பும் அது நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கார், கர்த்தர் நம்மோட இருக்கார், எளிதாய் சுதந்திரத்துக் கொள்வோம், அவருடைய காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. காலேப்பும் யோசுவாவும் சொன்னாங்க, உத்தமமா இருதயத்தை பின்பற்றினபடினால அவங்க 2 பேரும் மட்டும் காணான வாக்குத்தத்தம் பண்ணின காணான கையளித்தார். ஆமென். ஆகையினால
முறுமுறுக்கிறது, குறை சொல்றதை விட எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு அதெல்லாம் கண்ணில் ஒண்ணுமே தெரியாது. இந்த ட்ரெஸ்ஸை இவ்வளவு துவைச்சு இவ்வளவு நீட்டாக வெள்ளையாக்கிறது தெரியாது. ஆனால் ஒரு ஓரத்தில் கொஞ்சோண்டு மைப்பட்டுருச்சு, அல்லது சோப்பு துவைச்சதுல நுர மாதிரி ஒட்டி அந்த இடத்துல புழுவா ஒட்டிருச்சு. இது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். அம்மா என்னம்மா துவைச்சிருக்காங்க பாருமா, அந்த அம்மாவை நல்லா தலைக்கு சோகமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? அது மாதிரி எவ்வளவு காரியம் உங்களை செஞ்சிருக்காரு ஆண்டவர். அதெல்லாம் நினைச்சு இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் முறுமுறுக்காதீங்க. தடை வரும், ஆனா வேதம் சொல்கிறது தடைகளை நீக்கி போடுற உங்களுக்கு முன்னே அவர்கள் வாசலால் பிரவேசித்து அவர்கள் தடைகளை நீக்கி, நீங்க தாங்க தடையை உடைச்சு போடணும். மகிமைப்படுத்தி விசுவாசத்தோட தரிசனங்களை பார்த்து ஜெபித்து வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யும். ஆமென். என்ன மட்டும் இப்படி இருப்பேன்னு சொன்ன உடனே சரி போய் யுத்தம் செய்து என்ன பண்ணுங்க, சுதந்திரத்துக் கொள்ளுங்க. நானும் எனக்கு சுதந்திரிக்கிறதுக்காக கடப்பாறை, கம்பு, ஈட்டி, அருவா, சைக்கிள் செயின் தூக்கிட்டு போயிடணுமா? இல்லை. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோட அதிகாரங்களோட வானமத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பிசாச கடிந்து கொள்ளுங்க, சர்ப்பத்தின் ஆவியை கடிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் நன்மை நடக்க முடியாதபடிக்கு செயல்படுகிற எல்லா காரியம் கடிந்து கொள்ளுங்க. தடைகளை உடைங்க. வாசல் எது? வாசல். அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து I will enter his gates with thanking in my gods. அந்த நன்றி உள்ள இருதயத்தோட அவருடைய வாசல் ஆலயத்தில் பிரவேசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். அவர் வாசலில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும், துதிதாங்க வாசல். கர்த்தரின் வாசல் இதுவே. எது? துதிக்கிற துதி. துதிங்க. ஆண்டவர் சொன்னார், வாயை மூடிக்கிட்டு 7 தடவை சுத்துப்பா. 6 நாள் ஒவ்வொரு நாள் 1 சுத்து, 7வது 6 தடவை சுத்து, 7வது தடவை 13வது எப்ப சொல்றாங்க? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் தடைகளை மாற்றுவார். ஆமென். சூழ்நிலையை பார்க்காத, சூறாவளியை பார்க்காத, உன்னை சூழ்ந்து நிற்கிற கர்த்தரை பார். சேனைகளை பார்க்காத, சேனைகளை கர்த்தரை பார். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இப்படிப்பட்டதான அற்புதங்களை கர்த்தர் செய்வது. உங்க சுவாபம் என்ன தெரியுமா? 2 பேர் 1:4 மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் எனக்கு திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளாய் ஆகும் பொருட்டு, partaker of the divine nature. உங்க சுபாவம் எப்படி ஆகுமா? இச்சை உலகத்தில் என்னென்ன கேளு அதெல்லாத்துக்கும் தப்பிடுவீங்க. தெய்வீக சுபாவம், திவ்யன்றதுக்கு இங்கிலீஷ்ல டிவைன் போட்டு, டிவைன்னா தெய்வீக, தெய்வீக சுபாவத்துக்கு. மோசை எடுத்தேன், கவுத்தேன், வெட்டினேன், குத்துனேன், அப்படிதான் நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அடிச்சா கூட அமைதியாக இருக்கும். நம்ம தூஸ்தவன்ட்டையும் போய் என்னங்கப்பா நல்லா இருக்கீங்களா, எனக்கு என்னப்பா செய்யணும் பேச அள்ளி கொடுத்தாரு வாய்க்கு. என்ன அளவுக்கு இவனுக்கெல்லாம் சூடு சோகனை மான ரோசனை மழுங்கட்டத்தனம் அப்படி மனுஷன் நினைப்பான். கர்த்தருக்காக நம்ம வாழ்க்கையை கொடுப்போம், மன்னிப்போம், மறக்க வேண்டியதை மறப்போம், தேவ சமத்தில் நம்மளை விட்டு கொடுப்போம். தேவன் நம்முடைய சுபாவங்களை எப்படி ஆக்குவார்? பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் சாந்த குணமுள்ள மாக்கள் போல தெய்வீக சுபாவத்தை கொடுப்பார். ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது முறுமுறுத்தாதபடிக்கு யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆசீர்வாதங்கள், இரக்கங்கள், அற்புதங்கள், தெய்வீக சுபாவங்கள், இது மட்டுமல்ல உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எபேசியர் 1:13 மீட்கப்படும் நாளுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி, பிதா வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியை பெற்றும்படி எருசலேமை விட்டு போகாதிருங்கள், காத்திருங்கள். வசனம் இருக்கா? அப்படிலாம் வசனம் இருக்குங்க. ஆண்டவருடைய சமத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி. அப்போஸ்தலர் 1:5, லூக்கா 24 ஆண்டவர் பரிசுத்த ஆவி. கிரீடங்கள் எல்லாத்துக்கும் மேல
அந்த ராஜ்யத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம். அவளுக்கு கானான், என்னுடைய கானான். யாக்கோபு 2:5 தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாய், வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை எனக்கு வச்சிருக்கிற பரலோக ராஜ்யத்தை. ஆமென். எபிரேயர் 4:1 இளைப்பாறுதலில் பிரவேசிக்க. இந்த உலகத்துல எபிரேயர் 4:1 இந்த உலகத்துல மன அமைதி மட்டுமல்ல, அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. நமக்கு மகனே உனக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். என்ன வேணா இருக்கட்டும், நித்திய ஜீவனை தருவேன். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரிக்க, அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க, எபிரேயர் 4:1 அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறதுக்கு மகனே நீ அசதியாயிராத, பின்வாங்கி போயிராத. உங்களை ஒருவனும் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் உண்டாயிருக்க அதை அடையாம பின்வாங்கி போயிரு. பயந்துரு, பரிசுத்தமாயிரு. நீதி வாசம் பண்ணுகிற 2 பேதுரு 3:13 நீதி வாசம் பண்ணுகிற அந்த புதிய வானத்துல புதிய பூமியில கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அந்த ராஜ்யத்துல நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆசீர்வாதங்களை, பரிசுத்த ஆவியை, இரக்கத்தை, அற்புதத்தை, தெய்வீக சுகத்தை, இளைப்பாறுதலை, ஜீவ கிரீடத்தை, நித்திய ஜீவனை, புதிய வானத்தை, புதிய பூமியை, இன்னும் ஏராளமான வாக்குத்தத்தங்களை தருவேன் சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க விசுவாசியுங்கள், பொறுமையுடன் காத்திருங்கள், தரிசனம் காணுங்கள், கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யுங்கள், வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுங்கள், வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு செபியுங்கள், முறுமுறுக்காதிருங்கள். பட்டயம், ஈட்டி, கம்பு அல்ல, முழங்காலிலே யுத்தம் செய்து பிசாசின் சாம்ராஜ்யத்தை அழித்து தேவ சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துங்கள். வாக்கு பண்ணினவர் மாறினார். ஆமென். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மகனே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் மூலமாய் யாரெல்லாம் கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, கர்த்தர் தூரத்தில் இருந்து வரவழைக்கிற யாவருக்கும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். ஆமென். எழுந்து நின்று ஜெபித்து முடிப்போம். ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறார், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, செய்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறார், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, செய்த வாக்கை இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே வாக்க நம்பி வந்து நிக்கிறாங்க ஆண்டவரே, நீ செய்த வாக்குத்தத்தத்தை நம்பி வந்து நிக்கிறாங்க ஆண்டவரே. ஐயா அன்றைய கடைசி நிமிஷத்தில் ஒரு இரவுல ஒரு அற்புதம் செய்து யோசேப்பின் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால், ஒரே நாளில் ஆண்டவரே கர்த்தாவே பெருமழை நிறைச்சல
கேட்க செய்ய முடியும் என்றால், நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்த நிலைமையிலும் அன்றைக்கு கர்த்தராகிய தேவன் அன்றைக்கு சாராள விசிட் பண்ணது போல இன்னைக்கு எங்க பிள்ளைய நீங்க விசிட் பண்ணுங்க ஐயா. இவங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, இவங்க உள்ளத்துல விசிட் பண்ணுங்க ஐயா. இவங்க தேவைகளை சந்திங்க ஐயா. ஆசீர்வாதங்களை, நல்ல விசேஷங்களை என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க ஆண்டவரே. திருமணங்கள் நடக்கட்டும், குழந்தைகள் பிறக்கட்டும் ஆண்டவரே. நல்ல வேலைகளையும் வருமானங்களையும் கர்த்தர் தாரும். குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். என் பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை கர்த்தர் கட்டுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானின் சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் தவிடுபடியாவதாக. அவிசுவாசங்கள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், தடை செய்கிற கிரியைகள், முறுமுறுக்கிற காரியங்கள், எல்லா காரியங்களையும் அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, அன்று சந்தேகப்படவில்லை. ஆண்டவரே, அதை போல என் பிள்ளைகள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தை உறுதியாய், அசைவில்லாமல் உறுதியாய் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளட்டும். தெய்வமே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். அன்று புதிய வருஷத்துக்கு என்ற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் ஊழியக்காரனாகிய நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாக்குத்தத்தமான உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தூரத்தில், நான் உன்மேல் வைத்த என் ஆவி, உன் வாயில் நான் வைத்த வார்த்தைகளும் உன்னை விட்டு உன் சந்ததியின் சந்ததியின் சந்ததியை விட்டு நீங்குவது இல்லை என்று சொன்னீரே, அப்படியாய் கர்த்தர் நிறைவேற்று. நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர், வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். செய்யுங்க, செய்யுங்க. தேவன் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.